வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் நான் இப்போது உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், ரிவ்யூ பண்ண போகிற மூவி பேர் வந்து மிராய். மிராய் வந்து ஒரு தெலுங்கு மூவி. ஆனால் இந்த மூவி வந்து இப்போ வந்து ஹிந்தி லாங்குவேஜ் கூட அவைலபிளாக தான் இருக்கு. இந்த மூவி சாங்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பராக, ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு லெவலு, வேறு லெவலு அந்த மூவி சாங்ஸ் எல்லாம் ரொம்ப வைரலாக தான் போயிட்டுருக்கு. இந்த மூவி மெயினாக ஒரு 9 ஸ்கிரிப்சர்ஸ் பற்றி தான் அந்த மூவி மொத்தமாக ஓடிட்டுருக்கு. அந்த 9 ஸ்கிரிப்சர்ஸ் வந்து அசோக சக்கரவர்த்தியால் க்ரியேட் பண்ண அந்த ஒரு 9 ஸ்கிரிப்சர்ஸ் பற்றி தான் இந்த ஸ்டோரி மொத்தமாக ஓடிட்டுருக்கு. இந்த 9 ஸ்கிரிப்சர்ஸ் வந்து அசோக சக்கரவர்த்தி அந்த கலிங்க யுத்தத்துக்கு பிறகு மனித நன்மைக்காக அவர் அந்த 9 ஸ்கிரிப்சர் க்ரியேட் பண்ணி அது வந்து அவருக்கு ரொம்ப நம்பிக்கையான, ரொம்ப நம்பிக்கையான 9 பேர்கிட்ட அந்த ஸ்கிரிப்சர்ஸ் ஒப்படைச்சிட்ருக்கேன். அந்த 9 பேர்னா ஒவ்வொரு ஆளுங்களும் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்குது, யாரும் ஒரே இடத்துல கிடையாது. எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்கேன். எல்லாருக்கிட்டும் செப்பரேட்டாக அந்த ஸ்கிரிப்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ஸ்கிரிப்சர்ஸும் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஸ்கிரிப்சர்ஸ்க்கும் ஒரு தனி பவர் வந்து பார்த்தேன்னா ஒரு ஸ்கிரிப்சர் சக்தி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கிரிப்சர்னால் இன்னொன்று வந்து பிரகிருதி பவர், அப்புறம் வந்து விதி, தீ, இருட்டு, அந்த மாதிரி நிறைய பவர்ஸ். ஆனால் கடைசியாகிறது அமரத்துவம்னா மரணம் அடைய மாட்டேன் அந்த மாதிரி. இந்த 9 ஸ்கிரிப்சர்ஸ் பற்றி தான் இந்த மொத்த ஸ்டோரி இருக்கு. இந்த ஸ்டோரி பார்த்தனா இதில் வந்து அகஸ்தியமுனி ரோல் இருக்குது. அகஸ்தியமுனி ரோல் வந்து நடிகர் ஜெயராம் பண்ணுற, மிஸ்டர் ஜெயராம் பண்ணுற. அப்புறம் ஜெயராம் வந்து அகஸ்தியமுனியாக இந்த மூவி நல்லா சூப்பராக நடிச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தா இந்த மூவியில் வந்து இந்த விஎஃப்எக்ஸ் வந்து வேறு லெவல். இந்த சம்பத்தி எல்லாம் காட்டுற ஒரு இடம் இருக்குது. அந்த லொக்கேஷன், அந்த விஷுவல்ஸ், அந்த விஎஃப்எக்ஸ், அந்த சிஜிஐ எல்லாம் வந்து நாம் படம் பட்ஜெட் பார்த்து போடும்போது அது ரொம்ப சூப்பராக தான் பண்ணியிருக்கேன். 60 crore ப்ரொஜெக்ட்டு, அந்த மாதிரி ப்ரொஜெக்டில் இந்த மாதிரி நல்ல எஃபெக்ட்ஸும் காரியங்களும் கிடச்சிருக்குன்னா அது ரொம்ப பெரிய விஷயந்தான். நல்லா சூப்பராக தான் பண்ணியிருக்கு. இது வந்து இந்த விஎஃப்எக்ஸ் டேபெல்லாம் வந்து ஒரு 6 மந்த்துக்கு தூங்கியிருக்காக மாட்டான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவ்வளோ இதில் ஸ்ட்ரெயின் பண்ணி இதில் காட்டியிருக்கேன். நல்லா சூப்பராக தான் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப வருஷமாக இந்த மிராய் வந்து பாதுகாத்துட்டு இருக்க ஆள் தான் சம்பத்தி கூட ஒரு சின்ன கொலாஷ் எல்லாம் இருக்குது, ஒரு சின்ன ஃபைட் எல்லாம் இருக்குது. அந்த சீனெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் லேண்டில் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் தண்ணிக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி 2-3 சீன்ஸ். அப்புறம் வந்து மிராய் ஏற்றுக்கிற மாதிரி கொஞ்சம் சீன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அது ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட். அந்த எஃபெக்ட் தண்ணிக்குள்ளே அதெல்லாம் பண்ணது ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதுதான் இந்த மூவி மெயின். இந்த விஎஃப்எக்ஸ் தான் இந்த மூவியில் மெயினாக. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த சீன் பிடிச்சிடும். அவ்வளோ சூப்பரான சீன். ஏன்னா இது வந்து லேண்டில் இருக்கு, தண்ணிக்குள்ளே இருக்கு. அப்புறம் வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி, அந்த அட்மாஸ்ஃபியரு, அந்த ஸ்னோஃபால்ஸ், அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். அவ்வளோ நல்ல சீனாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த சுச்சுவேஷன் வந்து ஒரு ரிலீஜியஸ் ஃபீலிங் கூட கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால் இந்த சீன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிடும். அந்த சீனில் வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும்போது நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீலாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மூவிக்கு வந்து சரியான வில்லன் மஞ்சு மனோஜ் தான் இந்த மூவிக்கு சரியான வில்லன். அவன் வந்து இன்னொரு பேர் இருக்கு அவங்க, பிளாக் ஸ்வாட். அவள் வால் வந்து ஒரு ஸ்பெஷல் பவரெல்லாம் வருது, ஒரு ஷைனிங் எல்லாம். அதெல்லாம் ஒரு விஎஃப்எக்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. அதிலெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்கா வந்து. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட இந்த புக்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன், இந்த 9 புத்தகங்கள் பற்றி சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த 9 புத்தகங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. அந்த பவர் என்னன்னா, இந்த 9 புத்தகங்கள் கிடைச்சால் அவன் மரணம் கிடையாது, அவன் கடவுள் மாதிரி ஆகிடும். அதான் இந்த கான்செப்ட்.
இந்த 9 புத்தகம் கிடைச்சா அவன் மரணம் கிடையாது, அவன் கடவுள் மாதிரி ஆயிடும். அந்த கடவுளாகிறதுக்காக உள்ள பயணத்தில் வந்து இந்த 8 புத்தகங்களும் அவனு இந்த வில்லன் மஞ்சு மனோஜ் கிடச்சிவான். அந்த 8 புத்தகம் வந்து ஒரு செப்பரேட் சரியான சீன். ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரு ஃபைட்டெல்லாம் அந்த சீன் வந்து ஒவ்வொரு ஸ்டோரி மாதிரி செப்பரேட் செப்பரேட் ஸ்டோரி மாதிரி அப்படியே அந்த ஃபைட் சீனை நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஹீரோ பேர் வந்து மூவியில் வந்து வேதா. அவ நிஜமான பேர் வந்து தேஜா சச்சா. இவர் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு மூவியில் முன்னாடியே நடிச்சிருக்கே. அந்த மூவி பேர் வந்து அனுமன். கண்டிப்பாக நீங்கள் அந்த மூவி பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த மூவி அவர் பொட்டென்ஷியல் நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மூவியும் அதை விட நல்லா தான் செஞ்சுருக்கேன், நல்லா சூப்பராக தான் செஞ்சுருக்கேன். அப்புறம் வந்து இவர் அம்மா ரோல் பண்ணுறது வந்து ஸ்ரேயா சரண். ஸ்ரேயா சரண் வந்து தேஜா சஜ்ஜாவோட அம்மா. அவர் வந்து அவ்வளோ மூவியில் கிடையாது, ஆனால் அவர் இருக்கிற ரோலெல்லாம் அவர் நல்லா செம்மையாக பண்ணியிருக்கு. ஏன்னா அவர் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திவ்ய சக்தி இருக்கிற ஆள். அந்த ஃபார்ச்சூனெல்லாம் பார்த்து அந்த ஃப்யூச்சரெல்லாம் பார்த்து பண்ண ஒரு ஸ்டோரி இது. அவரால் தான் இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே தேஜா சஜ்ஜாலாம் அப்புறம் தான் பிறந்தேன். அது பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரியே வந்து ஸ்ரேயா சரண் ஃப்யூச்சரில் காட்டின ஒரு ஸ்டோரி தான் இது இன்னும் மொத்தமாக காட்டியிருக்கு. அப்புறம் பார்த்தா இந்த வில்லன் கூட ஒரு பொண்ணு இருக்கா. அங்கே தான் ட்விஸ்டே. அந்த வில்லன் வந்து வில்லனுக்கும் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அசிஸ்டண்ட் இருக்கேன். அந்த அசிஸ்டண்ட் வந்து அவரும் என்ன சொல்கிறது, அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா அவர் இந்த மேஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற அது மட்டும் கிடையாது. அவர் வந்து ஃபைட் சீன் எல்லாம் வந்து வேற லெவல். அந்த மாதிரி சூப்பரான ஒரு 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 எதிராளி தான், நல்லா சூப்பர் எதிராளி அவள். அப்புறம் பார்த்தா ஒரு 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 ஃபைட் சீன் இல்லை, ஒரு ட்ரெயின் சீன் நல்ல சூப்பரான ஒரு ட்ரெயின் சீன் நான் வச்சுருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் சீன் வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொரு லொக்கேஷனில் வந்து ஒவ்வொரு இடத்துலும் வந்து ஒரு அந்த கடைசியில் வந்து அந்த சம்பாதியெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுற அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அது வந்து ஒரு அவங்கக்கிட்ட ஒரு தண்டம் தான் இருக்குது. அந்த தண்டுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அவ்வளோ பவர்ஃபுல்லானது. வில்லன் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. வில்லனா வந்து மோத முடியல அந்த மாதிரி இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. வில்லன் வந்து மேஜிக்கனே வந்து இப்போ பவர்ஃபுல்லு. அந்த புக்ஸ் வச்சதுனாலே இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கேன். அதனால் ஆனால் எதிர்க்கிறதுக்கு இந்த நடனால முடியல. அந்த மாதிரி லெவலில் அவர் இந்த விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த விஎஃப்எக்ஸ் பார்த்தா தெரியும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு அந்த நடனே வாயை பிளந்துருக்கிற அந்த மாதிரி ஒரு சீன். கடைசியில் அவன் வந்து அவன் அம்மா மந்திரம் யூஸ் பண்ணி அந்த வில்லனை சேவ் பண்ணுற ஒரு நல்லா இருக்கு. அது வந்து நான் சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் அந்த சீன் நீங்கள் பார்க்காம எதுவும் சொல்ல முடியாது. அந்த சீன்னா ஒவ்வொரு சீனும் வந்து அந்த ஃபிக்ஷன் சீன் ஆனாலும் எந்த சீன் ஆனாலும் அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ அவ்வளோ சூப்பர். நான் என்ன சொன்னாலும் நீங்கள் அது இப்போ பார்க்காம மிஸ் பண்ணுறது அவ்வளோ அவ்வளோ இது. இந்த படத்துக்கு மெயினாக அந்த சீன்ஸ் தான். அந்த சீன்ஸ் மிஸ் பண்ணிச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப அது கடவுள் மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் வருது அந்த கடைசியில். அதெல்லாம் ஒரு வேற லெவலு. இன்னொன்று அந்த நீங்கள் அந்த ஹனுமந்திரில் பார்த்துருக்கல அந்த மாதிரி ஒரு ஒரு செப்பரேட்டான ஒரு சீன். அது நீங்கள் அந்த தியேட்டர் வந்து அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த சைட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வரும்போது அப்படியே உங்கள் பாடியெல்லாம் இது வந்து என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். சரியா? அதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு மூவி. எப்படியும் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மூவி இப்போ நல்ல மூவி தான். இப்போ வந்து இருக்கிறதுன்னு வச்சு ரொம்ப நல்ல மூவி தான். நான் இந்த மூவிக்கு ஒரு 3.2
3.5 அந்த மாதிரி ரேட்டிங் கொடுக்குறேன். அந்த விஎஃப்எக்ஸ்க்கு அந்த ஆளுகளுக்கு வந்து அது பின்னாடி ஒர்க் பண்ணுற ஆளுகளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 4.5 கொடுத்து தான் ஆகணும். அதான் இந்த மூவி மெயின். இந்த மூவி மொத்தமாக அந்த ஆக்டிங் அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, எதுவும் மோசமாக இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குது. ரித்திகா கூட நல்லா தான் பண்ணியிருக்கு. இந்த மூவி வல்கராக எதுவும் கிடையாது. அப்புறம் வந்து ரொமான்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் மூவி தான். ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா எல்லாருக்கும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மூவி. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல மூவி தான். ஓகே தான், நீங்கள் எல்லோரும் படம் போய் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே தென் see you. Bye bye.